ஹலோ வைஸ் இன்னைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் மான்வாவோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் போட்டால் ஒண்டி தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் தம்பி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஏதோ பீஸ்ட்டுங்களெல்லாம் கொன்று 4 லட்சத்தை அடைஞ்சிருக்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல மெஜாரிட்டியாக நிறைய பீஸ்ட்டை கொன்னதுன்னு பார்த்தா அது நீ தான். அங்கே இதில் அந்த லேடியும் வந்துட்டு ஆமாங்க அதே தான். எனக்கும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்கை இவனால் அடைய முடியும், இவனால் எப்படி பாசிபிளி இந்த அளவுக்கு அதிகமாக பீஸ்ட்டை கொள்ள முடியும். இந்த பையன் கண்டிப்பாக மாஸ்டர் ஈயோட பேக்லேருந்து நிறைய விஷயங்களை இத்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் தேர்ற அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் அதோட புத்தகமும் அதில் இருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. ஒரு 2 பர்சனும் வர போதே சொல்கிறாங்க, தம்பி தேவையில்லாமல் நீ ரெசிஸ்ட் பண்ண வேணாம், இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்த இடத்துல உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஆனால் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள செம்ம வேகமாக அங்கே ஸ்பியரை நம்ம ஹீரோ முன்னாடி நிப்பாட்டான். அங்கே இதை பார்க்குற ஆளு ரொம்ப பயந்து போகிறான். ஏன்னா வேகம் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம் தம்பி நீ என்ன பண்ணிருக்க உனக்கு தெரியுதா? இவன் எப்படி இந்த அளவுக்கு வேகமாக இருக்கான், நான் அவன் ஸ்பியரை எடுக்கிறது பார்க்க கூட இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் சும்மா என்னை சீண்டி பார்க்குறீங்க. ஸ்டார் சிட்டியோட நம்பர் 1 ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானா? அங்கே இதை கேட்டோன்னே ஈயோட அப்பாவும் அங்கே யோசிக்கிறாரு. அந்த ஹை ஸ்கூலோட பிரின்சிபல் அவன் ஒரு மாதிரி பைத்தியக்காரன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தப்பி தவறி நான் ஏதாச்சும் ஒரு அக்யூசியேஷனை வச்சுனா அவ்வளோதான், அவரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணா பண்ணுவான். அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஆனால் இந்த பையன் மேலே எனக்கு ரொம்ப அதிகமாக டவுட்டாகவும் இருக்கு. ஒருவேளை அவன் இந்த அளவுக்கு பீஸ்ட்டுகளை உண்மையிலேயே ஹண்ட் பண்ணியிருக்கானா? உண்மையாகவே அவன் ஒரு ஜீனியஸாக இருக்க தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்படி உண்மையாக இருந்தால் இவன் கிட்ட கேட்குறது இப்போ வேஸ்ட்டு. இருந்தாலும் டவுட்டு இருக்கு. இதனால கிட்ட வந்துட்டு ஹேய் எங்கள் ஃபேமிலியோட ஒரு சீக்ரெட்டான டெக்னிக்கு அது அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கில் இருந்துச்சு, அது அங்கே காணும். அதனால எனக்கு எப்படியாச்சும் அந்த கல்பிரேட் கிடைச்சே ஆகணும். ஸோ உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கே நல்லதா பல்லையா? தேவையில்லாமல் தப்பா என் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க. சரி இப்போ இதுதான் விஷயம், நான் காம்பன்சேட் பண்ணுற விதமாக 10,000 அவ்வளோ உனக்கு தரேன், ஓகேவா? இல்லை 10,000 பத்தாது, 30,000. நம்ம ஹீரோ எதுக்காக இப்படி சொல்கிறான்னா, ஏன்னா நம்ம ஹீரோ ஒன்றும் அந்த பையனை கொல்லலை. அந்த பையன் அந்த ஜெயிண்டான பைத்தானால இறந்து போனான். அதனால என் மேலெலாம் பழி வர வாய்ப்பே இல்லை. சரி நான் 30,000க்கே ஒத்துக்கிறேன். அங்கே இதே மாதிரி ட்ரெஸ்ஸு பேகு நாங்கள் தேடும் போது அவளைக்கும் அங்கே எதுவுமே அங்கே கிடைக்கல. பாஸ் இங்கே எதுவுமே இல்லை. சரி அவனை போக விடு. அதே மாதிரி 30,000 அதையும் கொடுத்துட்டு அனுப்பு. நல்ல வேலை அந்த டெக்னிக்கை லேர்ன் பண்ணிட்டு நான் அப்படியே மொத்தமாக அந்த டெக்னிக்கை தெரியாமல் அழிச்சிட்டேன். இல்லைன்னா அவ்வளோதான், இப்போதைக்கு நான் வசமாக மாட்டிருப்பேன். அங்கே பின்னாடி அவங்க தேட போகிறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் டிசைட் பண்ணுறான், சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சீக்கிரமாக அசோசியேஷனுக்கு நான் போகணும். சீக்கிரமாக நான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாக ரெஜிஸ்டர் ஆகுறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா அப்போ தான் என்னால் இன்னமும் ஏகப்பட்ட டெக்னிக்கை அக்யூர் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஆளு ஹோட்டலுக்கு வரான். அந்த இடத்துல அவனோட மார்ஷல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு அவன் செக் பண்ணுறான். கிட்டத்தட்ட 534 மார்ஷல் வேல்யூ இருக்கு. இதை போட்டு அவன் இன்னமும் அவங்க ஸ்ட்ராங் ஆக முடியும். அவன் கிட்ட வாய்டு ஃபிங்கர் அதுக்கான டெக்னிக் இருக்கு, தண்டர் அந்த டெக்னிக்கும் இருக்கு, அந்த டைமண்ட் ஃபிஸ்ட் இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா ஆளு மாஸ்டர் பண்ணிட்டான். பாயிண்ட்ஸும் கிட்டத்தட்ட 534 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை எங்கே போடலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். வைட்டாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் போடுற மூலமா மார்ஷியல் ஆர்ட்ஸோட ஸ்டேஜ் ஏறும். ஒரு 200 போடுற மூலமா ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து மிட் ஸ்டேஜுக்கு நம்ம ஹீரோவால் அங்கே போக முடியும். ஆனால் எப்படி பார்த்தாலும் இன்னமும் ஏகப்பட்டது இருக்கும். அங்கே நல்லா உத்து பார்த்தா ஸ்பிரிட்னு போட்டு 23 இருக்கும். அங்கே ஃபிசிக்கு மார்டல் அப்படின்னு போட்டு இருக்கும். என்கிட்ட எப்படியோ ஒரு 400க்கும் மேலே நிறையவே பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்பிரிட் இதில் போட்டு பார்க்கலாம். அங்கே இது போட்டோன்னே பயங்கரமாக அதுவும் ரைஸ் அப் ஆகும். ஆனா அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் அவனுக்கு ஃபீல் ஆகல. ஆளும் யோசிக்கிறான், இது பாடி சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு ஸ்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். இதனால நம்ம ஹீரோட பிசிக் மேல எல்லா பாயிண்ட்டையும் போட்டு விட அவ்வளவுதான் அதோட பர்சன்டேஜ் அப்படியே 36க்கு ரைஸ் அப் ஆகுது. இன்னமும் அவன் கிட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் இருக்கும். திரும்ப எல்லாத்தையுமே அவன் பாடி மேல போடுறான். அங்க சூஹானோட உடம்பும் அப்படியே ஒரு பாடி பில்டர் மாதிரி செம்ம பெருசாகுது. என்னோட உடம்புல என்லெஸ்ஸான எனர்ஜி அப்படியே சர்ஜ் ஆகுது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அது அப்படியே என்னோட பாடியில் ஒரு பகுதியில் போயிட்டு வருது. சூஹானோட பாடியும் கொஞ்ச நேரத்திலேயே கிராஜுவலாக திரும்ப பழையபடி அங்கே மாற ஆரம்பிக்கும். இப்போதான் நம்ம சூஹானுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஏன்னா நான் ஒன்னே நார்மலாகாம அதே சைஸாக பல்காக இருந்தால் அவ்வளோதான். மற்றவங்களாம் என்னடா ஆச்சு உன் பாடிக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா ஒரு நாளில் யாரால இப்படி பல்காக முடியும்? இதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எக்ஸாமை எடுக்கணும்னு சொல்லி அங்கே போகிறான். ஏன்னா அப்போதான் அஃபிஷியலான ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா நம்ம ஹீரோவால மாற முடியும்.
உள்ள வந்துட்டு அங்க ஒரு லேடி கிட்ட ஆளு சொல்றான், நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸோட அசஸ்மெண்ட் அதை எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். அப்படியா, கொஞ்ச நேரம் ஆகும், கொஞ்சோண்டு வெயிட் பண்ண முடியுமா? கண்டிப்பா, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப எங்க இருக்கீங்க, அதை வச்சே சொல்ல முடியுது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அசஸ்மெண்ட்டை எடுக்கணும்னு வரீங்க அதானே? பேசிக்கா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா நீங்க மாறணும்னா உங்களோட வைட்டாலிட்டி அது 100 ஆச்சு இருக்கணும். ரெண்டாவதா உங்க காம்பேக்ட் பவர் அதுவும் 1000 ஆச்சு இருக்கணும். இப்படின்னு அந்த லேடி மூலமா சூஹானுக்கு எல்லா விஷயமும் அவங்க தெரிய ஆரம்பிக்குது. அங்க சூஹான் போகும்போது பின்னாடியே ஒரு 2 பேரும் அவங்க பேசுறாங்க. ஆமா என்னப்பா, இந்த பையன் இவன் தனியா வந்திருக்கான், கூட மாஸ்டரும் யாருமே இல்ல. அது ஒருவேளை இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், அவன் டெஸ்ட் பண்ணோன்னு. ஆனா உன வந்துருவாங்க இந்த மாதிரி தான் டெஸ்ட் பண்ணும், பெரிய ஆள் ஆகணும்னு. சுஹான் முன்னாடி இருக்க ஒரு விஷயத்த பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்க ஒரு பையன் ஆல்ரெடி வைட்டாலிட்டியும் காம்பேக்ட் பவரையும் டெஸ்ட் பண்றான். வைட்டாலிட்டி 102 வந்தாலும் காம்பேக்ட் பவர் வெறும் 992 தான் வந்திருக்கும். இதனால ஆளு ஃபெயில் ஆயிட்டான். நெக்ஸ்ட் லீ மிங் அப்படின்னு ஒரு பையன் வரான். வைட்டாலிட்டியை டெஸ்ட் பண்ணும் போது 105 வரும். நெக்ஸ்ட் காம்பேக்ட் டெஸ்ட் லீமிங். அங்க மிங்கு இதுக்கப்புறம் காம்பேக்ட் பவரை டெஸ்ட் பண்ண போறான். அந்த இடத்துல பஞ்ச் பண்ற மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வேகமா அவங்களோட பவரை வச்சு அங்க தாக்கணும். அதே மாதிரி மிங்கு அங்க பண்ண அங்க காம்பேக்ட் பவர் 1763 அப்படின்னு வரும். ஆளு இதே மாதிரி பாஸ் ஆகுறான். மிஸ்டேஜ்ல இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாவும் மாறுறான். அங்க இன்னொரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இந்த பையனோட முழு பேரு அது லீ மிங்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஸ்பியருக்கான ஒரு டெக்னிக்கை கத்துருப்பான். அங்க இருக்கிற டீச்சரோட டிசைபிள் தான் இந்த பையனா. அப்பனா அவருக்கு ஏகப்பட்ட டிசைபிள் இருக்காங்களா என்ன? அந்த மிங்கு அந்த பையன் வரும்போதே சொல்றான், தம்பி நெக்ஸ்ட் நீ தான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் அங்க எக்ஸாமினேஷனை எடுக்கிறதுக்கு உள்ள போறான். மிங்கும் அதை பார்த்துக்கினே யோசிக்கிறான், என்னோட ஏஜ்ல இந்த பையன் இங்க வந்திருக்கானா? இந்த ஏஜ்ல நான் எதுக்காக எக்ஸாமினேஷனை எடுக்க வந்தேனா? நான் ரொம்ப ஜீனியஸ். ஆனா நீயும் என்னோட ஏஜ்ல இருக்கனா, உன்னை என்ன வச்சு கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு ஜீனியஸா மாற முடியாதுல. எப்படியோ ஆளு இங்க ஃபெயில் ஆகுதா போறான் இப்படின்னு ஆளு யோசிப்பான். அங்க திடீர்னு பின்னாடி இருக்க ஆளுங்களும், அட அந்த வைட்டாலிட்டி மிஷின் அது என்ன ப்ரோக் ஆயிச்சா என்ன? எதனால இது ரொம்ப ஹையா காட்டுது? இதை கேட்ட உடனே அந்த பையனும் திரும்பி பாக்குறான். அங்க 123 அப்படின்னு காட்டும். இம்பாசிபிள், எப்படி அவன் வைட்டாலிட்டி இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு? ஆனா ஏதோ ஒண்ணு, நான் இதுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக வேணா. வைட்டாலிட்டி வேணா அதிகமா இருக்கலாம், காம்பேக்ட் பவர் அதுதான் எல்லாமே. காம்பேக்ட் பவர்லாம் எப்படியோ கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ காம்பேக்ட் பவரை டெஸ்ட் பண்ணணும்னு அந்த இடத்துக்கு வரான். நான் ஆல்ரெடி என்னோட பிசிக்கு என்னோட பவர் எல்லாத்தையுமே ரொம்ப ரைஸ் அப் பண்ணிட்டேன். அதனால என்னோட பவரை நான் ரொம்ப கம்மியா பயன்படுத்துறது நல்ல விஷயமா இருக்கும். போன வாட்டி 70% பவருக்கே அது நாசமாயிடுச்சு. அதனால இந்த வாட்டி ஒரு 40 அது போதுமா தான் இருக்கும். இல்ல திடீர்னு 40 ரொம்ப கம்மியாச்சுன்னா 50 நல்ல விஷயமா இருக்கும். 50% பவரை பயன்படுத்துறது சேஃபா இருக்கும். அங்க ஓங்கி ஒரு பஞ்ச் அடிக்கிறான். நம்ம ஹீரோட பஞ்ச் ரொம்ப வேகமா இருக்கும். பஞ்சோட இம்பாக்ட்ல அந்த பெரிய மிஷினே அங்க பறந்து போய் செவுத்துல அடிக்கும். அங்க இதை பாக்குற எல்லாருமே வாயை பொழக்கிறாங்க. எப்படி அவனால இதை பண்ண முடிஞ்சது? அந்த பெரிய மிஷின் அதையும் அவன் பறக்க விட்டானா? இந்த அளவுக்கு டெரிஃபையிங்கான பவர் அவன் கிட்ட இருக்கா? யாருப்பா இவன்? அவன் இன்னமும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த டெக்னிக்கை கூட அவன் பயன்படுத்தல. அப்படி இருக்கும் போதோ எப்படி அவனால இந்த விஷயத்த பண்ண முடிஞ்சது? ஆச்சரியமான விஷயமே என்னன்னா, அந்த மிஷின்ல இப்பயும் அங்க நம்பர் ஷோ ஆகுது. 3004 அப்படின்னு அங்க காட்டும். ஹை ஸ்டேஜ்ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்டோட நம்பர் தான் அது. அதுவும் ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோக்கு இப்பயும் அங்க காட்டுதுன்னு எல்லாருமே அங்க ஆச்சரியம் ஆகுறாங்க. மேலே இது எல்லாத்தையுமே ஒரு பர்சனும் பார்த்துன்னு இருக்கான். அங்க இருக்கிற மொட்டையும், டீச்சர் கொஞ்சம் அங்க அந்த பையனை பாருங்க, அந்த பையன் அப்சல்யூட்டான ஒரு மாஸ்டரா இருக்கான். இந்த விஷயத்த பார்க்கும் போதே எனக்கு புரியுது. சீன் அப்படியே லின் அப்படின்னு மேல ஒரு லேடியை நோக்கி வரும். அவ தான் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட். அங்க இப்பயும் போன்ல ஒரு நியூஸ் அவ பார்த்துன்னு இருக்கா. பக்கத்துல யாங் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கும். அங்க இருக்கிற அசோசியேஷன்ல எல்லாருமே மாஸ்டர்ஸா இருக்காங்க. ஆனா எவனாச்சும் ஒருத்தன் ஜீனியஸா அங்க வந்துடுறான். நம்ம சிட்டில தான் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு அங்க லின்னுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நம்ம சிட்டில எதுக்காக இப்படியே எல்லாருமே இருக்காங்க? இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என் வேலையை நான் அம்போன்னு இழக்க வேண்டியதான். ஆனா இப்படி இவ யோசிக்கும் போது, பிரசிடென்ட் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அசோசியேஷன்ல ஒரு மாஸ்டர்ஸான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்பியர் ஆயிருக்கான். அங்க இதை கேட்கிறவ பயந்து போய் போன் அப்படி கீழே போட்டரா. மாஸ்டர்ஸான ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா? அதுவும் இப்பதான் அவன் டெஸ்ட் எடுக்கிறானா? ஏர்லியான ஸ்டேஜ்லயே ரேங்க் 1 3000க்கும் மேல அவனுக்கு காம்பேக்ட் பவர் அதிகமா? இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பர்சனும் அங்க பேசின்னு இருக்கான். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். அங்க போயிட்டு உங்களோட ஐடென்டிட்டியை மார்ஷியல் ஆர்டிஸ்டா அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதே மாதிரி அங்கேயே மீதி விஷயத்தையும் நம்ம பாத்துக்கலாம். அப்படியா, ரொம்ப நன்றி. ஆனா அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும், போதும் இதுக்கு மேலேயும் நீ அந்த விஷயத்த பாத்துக்க வேணாம், நான் தான் வந்துட்டல, நான் அந்த விஷயத்த பாத்துக்கிறேன். பார்த்தா இந்த அசோசியேஷனோட பிரசிடென்ட் அதாங்க அதே பொண்ணு லின்னு அவங்க வந்திருக்கா. சுஹான், நான் தான் இந்த அசோசியேஷனோட பிரசிடென்ட், அதனால என் கூட வரியா, என்ன ஃபாலோ பண்ணு. ஓகே பிரசிடென்ட், ஆனா நார்மலா இந்த மாதிரி விஷயத்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எதுக்காக பிரசிடென்ட்டே வரணும்? நான் டியர் 5ல இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அவங்க.
நான் யோசிக்கல இந்த மாதிரி விஷயம் எனக்கு நடக்கும்னு. இதுக்கப்புறம் லின்னோட ஆஃபீஸுக்கு நம்ம ஹீரோ அங்கே வரான். அங்கே உடனே நம்ம லின்னோ, நீ வந்து ஸ்டார் சிட்டியோட நம்பர் 1 ஹை ஸ்கூல் அதுலேருந்து வந்திருக்க ஒரு பையன் தானே, அங்கே லீ சாங் அப்படின்னு ஒரு வயசான ஒரு அவர் தான் அங்கே பிரின்சிபலாகவும் இருக்காரு. அந்த ஹை ஸ்கூல்லேருந்து இது வரைக்கும் 2 பேர் தான் டியர் 1ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்டாக மாறி இருக்காங்க. ஆனால் நான் யோசிக்கல அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஜெம் இருக்கும்னு. நீ ரொம்ப பெரிய ஜீனியஸாக இருக்க தம்பி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? எல்லாமே இருக்கட்டும், எதுக்காக நீங்க என்ன இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸுக்கு கொண்டு வரணும்? நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா மார்ஷியல் ஆர்டிஸ்டாக ரெஜிஸ்டர் பண்ணணும், கைடன்ஸு அலையன்ஸு இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஏன்னா ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டாக இருந்தா இந்த மாதிரி பீஸ்ட்டை கொண்டுட்டு டக்குன்னு அதை பணம் வைக்கலாம். சாதாரணமான பர்சனாக இருக்கும் போது நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கும். அதுக்காக தான் ஆள் இங்கே வந்திருக்கானே. அங்கே உடனே நம்ம லின்னோம், நீ வந்து அதை பற்றி கவலைப்பட வேணாம், நீ சொல்கிற விஷயம்லாம் ஆர்டினரியான பர்சனுக்கு ஒண்டி தான். உனக்கு நான் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கைடன்ஸ் டெக்னிக்கை பற்றி நீ சொன்னல, நான் அதையும் உனக்கு டீச் பண்ணுறேன். ஆனால் இந்த கைடன்ஸ் டெக்னிக்கு இதை பற்றி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஹெவன் அண்ட் எத்து, இந்த ஸ்பிரிச்சுவல் கியூஐ, இந்த ஆட்ரிபியூட் எல்லாத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளோட பாடி இன்னமும் ஸ்ட்ரென்தன் ஆகும் இப்படின்னு தான் நம்ம சூஹா நாங்க சொல்லுவான். இது எல்லாமே புக்ல போட்டிருக்க ஒரு விஷயம் தான். இது கரெக்டே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீ சொன்னல அப்சர்வ் பண்ணிட்டு பாடியை ஸ்ட்ரென்தன் ஆக்கும், அது ஒண்டிதானான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என் கையில பாத்தியா, இது அந்த கைடன்ஸ் டெக்னிக் மூலமா உருவான ஒரு ஹெவன்லி ஃபிளேம் இது. ஸோ இதுல நான் ஃபயர் ஆட்ரிபியூட்டை அப்சர்வ் பண்ணி கியூஐ மூலமா நான் ஃபயரை வெளிப்படுத்துறேன். ஸோ இதனால என்னோட பாடி இன்னமும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி ஃபயரோட என்னோட அட்டாக் பவரும் பல மடங்கு ரொம்ப அதிகமாகும். வெறும் அட்டாக் பண்ண வேண்டிதான் இது உதவுமான்னு கேட்ட கிடையாது. ஃபயரை பெரிய அளவுல லாங்கான டிஸ்டன்ஸ்லயும் இந்த மாதிரி பெரிய ப்ரெஷர்ல உன்னால ரிலீஸ் பண்ண முடியும். இதை கேட்கிற நம்மளால ரொம்ப ஆச்சரியமாகறான். என்னது அப்பனா இப்படியும் அந்த பவர்ஸை பயன்படுத்த முடியுமா? புக்கில் இந்த மாதிரி விஷயத்த நான் கேள்விப்படல. இது ரொம்ப புதுசா இருக்கு. கியூஐயை பொறுத்த வரைக்கும் 7 ஆட்ரிபியூட் இருக்கு. மெட்டலு, வுட்டு, வாட்டரு, ஃபயரு, எத்து, தண்டரு, விண்டு. இந்த பவர்ஸை பயன்படுத்தும் போது உன்னோட பாடி பெரிய அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த 7 ஸ்பிரிச்சுவல் கியூஐல ரொம்ப பவரோட இருக்கிறதுனா அது தண்டரு, 2வது மெட்டலு, 3rd ஃபயரு. இதுல எந்த ஸ்பிரிச்சுவல் கியூஐ உன்கிட்ட இருக்கு அதுதான் விஷயமே. சில டைம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற தண்டரு, ஃபயரு இந்த மாதிரி விஷயம் உனக்கு கிடைக்கும். இல்லனா வீக்கா இருக்கிறதும் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோவோட இதுக்கு முன்னாடி ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லி அதுல உன்னோட மார்ஷல் பாயிண்ட்ஸை போட்டிருப்பான். அதுவும் அங்க பயங்கரமா டெவலப் ஆயிருக்கும். ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவங்க தெரிஞ்சிருக்காது. அது வேற எதுவும் இல்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் கியூஐ அதுதான். உடனே அங்க லீயும் அங்க பால் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதை நீ டச் பண்ற மூலமா உன்கிட்ட என்ன ஆட்ரிபியூட் இருக்கு அது வந்து உனக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரியே என்னால உனக்கு அதுக்கான கைடன்ஸை கொடுக்க முடியும். இந்த கிறிஸ்டல் பாலை நீ டச் பண்ணும்போது இப்ப பாத்தியா எனக்கு ஃபயர் ஆட்ரிபியூட் வந்திருக்கு. அதே மாதிரி இது எந்த அளவுக்கு ஹையரா க்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட பவர்ஸும் ரொம்ப ஹையான காம்பேக்டபிலிட்டியோட இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆர்டினரியா இப்பதான் அவைக்கனான ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு 20லேருந்து ஒரு 30% அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்கு அப்படி இல்லை, நான் 80%ல ஆல்ரெடி இருக்கேன். அதுவே ஆல்ரெடி அதிகம். உன்னோட வைட்டாலிட்டி, காம்பிக் பவர் இதெல்லாம் ஆல்ரெடி ரொம்ப அதிகம்னா அப்ப நீ கண்டிப்பா ஜீனியஸா இருப்ப. உன்னோட ஸ்கோர் 90 இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீ ட்ரை பண்ணி பாரு. ஆனா நம்ம ஹீரோ இப்பயும் அவங்க யோசிக்கிறான். பிரசிடென்ட் லின்னு அவங்களே டியர் 5ல இருக்க ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட், ரொம்ப யங்கான ஜீனியஸ், அவங்களுக்கே 80% தான் அங்க வந்திருக்கு. அப்படி இருக்கும் போது எதுக்காக எனக்கு ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லணும் 90%? ஆனா தொட்டாத்த செகண்டே அங்க ஆட்ரிபியூட் அது காட்டும். ஒரு பயங்கரமான க்ளோ அது அப்பியர் ஆகுது. அங்க ஹீரோவும் ஆச்சரியமாகறான், லின்னும் ஆச்சரியமாகறான். அந்த ரூம் முழுக்க அப்படியே பளிச்சுன்னு எரியும். அங்க அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமாகறா. என்னது ஃபயரோட காம்பேக்டபிலிட்டி அது 100%? தம்பி உனக்கு தெரியுமா இதுக்கு என்ன மீனிங்னு? இல்லங்க எனக்கு வந்து தெரியாதே. அடே உன்னால ஃபயரை 100% பவரோட பயங்கரமா பயன்படுத்த முடியும். எனக்கு ஃபயர்ல 80% தான் காம்பேக்டபிலிட்டி, அப்போ உனக்கு 100. ஸோ என்ன விடவும் உனக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல என்ன விடவும் நீ பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ண போறேன்னு சிம்பாலிக்கா இங்க தெரியுது. நான் யோசிக்கல இந்த மாதிரி ஒரு சின்ன சிட்டில உன்ன மாதிரி ஒரு பெரிய மாஸ்டரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு. ஆனா நம்ம ஹீரோ அந்த பாலை பார்த்துக்கினே யோசிக்கிறான். ஃபயர் ஆட்ரிபியூட் அது இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா எனக்கு தண்டர் ஆட்ரிபியூட் அது இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே பவர். ஆனா திடீர்னு ரொம்ப பல்ச்சுன்னு இதுக்கு முன்னாடி க்ளோ ஆன மாதிரி இப்பயும் அவங்க க்ளோ ஆகுது. அதான் தண்டர் ஆட்ரிபியூட்டும் அங்க 100%ல இருக்கு. பிரசிடென்ட் லின் என்னோட தண்டர் ஆட்ரிபியூட் அதுவும் 100%ல இருக்குன்னு நினைக்கிறேன். லின் அங்க யோசிக்கிறான். ஆமா தண்டர் ஆட்ரிபியூட் ஃபயர் ஆட்ரிபியூட் ரெண்டுமே 100%ஆ? இது என்ன ரியலா ஃபேக்கா? இவன் அந்நியத்துக்கு மாஸ்டரஸா இருக்கான். அங்க திரும்ப அது க்ளோ ஆகும். இந்த வாட்டி பச்சையா விண்ட் ஆட்ரிபியூட்டும் 100% அப்படின்னு வருமா? நம்ம ஹீரோ அங்க லின் கிட்ட சொல்றான். பிரசிடென்ட் லின் எனக்கு
எனக்கு தெரிஞ்சு என்னோட விண்ட் ஆட்ரிபியூட்டும் 100%ல இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல 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 அதுக்கு வாய்ப்பே இல்ல. இதே மாதிரி கொஞ்ச நேரம் போகுது. அங்க எல்லா ஆட்ரிபியூட்டும் நம்ம ஹீரோக்கு 100% இருக்கு. அங்க லின்னால இப்போ எதையுமே அங்க நம்ப முடியல. அவ பாக்குறது கனவா இல்ல நினைவா அப்படின்னு அவளுக்கு தெரியல. எப்படி ஒரு பர்சன் கிட்ட 7 ஆட்ரிபியூட்டும் இருக்கும், அதுவும் எல்லாமே 100%ல இருக்கு. இதெல்லாம் என்ன கதையா இருக்குங்க. நான் வந்து இது வரைக்கும் என்ன யோசிப்பேனா, நான் தான் ஒரு பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். ஆனா எல்லாமே மாத்துற விதமா எல்லா விஷயமும் மாறி போச்சு. ஏன்னா என்ன விடவும் பெரிய பெரிய ஆளுங்க இந்த உலகத்துல இருந்தாங்க. அவங்க என்ன விடவும் பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, நான்லாம் அவங்க முன்னாடி எதுவுமே இல்லைன்னு. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்போ நம்மளால யோசிக்கிறான், என்கிட்ட 7 ஆட்ரிபியூட்டும் 100%ல இருக்கு. அப்படின்னா தண்டர் ஆட்ரிபியூட்டை ஒண்டி கல்டிவேட் பண்ணா அது நல்லா இருக்குது. மற்ற ஆட்ரிபியூட் எல்லாமே வேஸ்டா போற மாதிரி ஆயிடும். இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கே, நான் எதை தேர்ந்தெடுக்கிறது. இதனால டைரக்டா லின்னு கிட்டே அவன் கேட்கறான், பிரசிடென்ட் லின், உங்களால எல்லா ஆட்ரிபியூட்கான மேனுவலையும் எனக்கு தர முடியுமா? தரலாம், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா நான் இப்பயே சொல்லிடுறேன், ஹியூமன் எனர்ஜிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. நீ என்னதான் பிராக்டிஸ் பண்ணாலும் உன்னால எல்லாத்தையுமே மேக்ஸ் அவுட் பண்ணவே முடியாது. அதனால பெஸ்ட் ஒன்னே இல்ல 2 அதை ஒண்டி நீ பண்றது நல்லா இருக்கும். பாஸ்ட்ல உன்ன மாதிரியே நிறைய பேர் இந்த 7 ஆட்ரிபியூட்டையுமே பயன்படுத்துறேன் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஆனா எல்லாருமே கடைசி வரைக்கும் டியர் 1ல இருக்க மார்ஷியல் ஆர்டிஸ்டா தான் இருந்தாங்களே. அவங்களால அதுக்கு மேல போகவே முடியல. லின் உண்மையை சொன்னா என்னால சரியா டிசைட் பண்ண முடியல. அதனால ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்றேன். சரி அப்புறம் உன் இஷ்டம். ஏன்னா உன்ன மாதிரி மாஸ்டரஸான ஒரு பர்சனுடைய டேலண்ட் அது இதனால வேஸ்டா போக கூடாது. அதை நான் சொல்றேன். அதே மாதிரி சூஹான், இதுக்கப்புறம் உன்னோட ஸ்கூல்ல ஒரு எக்ஸாமினேஷனும் நடக்க போகுது, ஞாபகம் இருக்கா? ஆமா, எதுக்காக நீங்க அதை பத்தி பேசுறீங்க? உனக்கு தெரியுமா, ரீசெண்டாவே மத்த ரேசஸ் கூட நம்ம ஹியூமன்ஸுக்கும் வார் மிகப்பெரிய அளவுல போயின்னு இருக்கு. அதனால நேஷன்ல எல்லாருமே பெரிய அளவுல ஜீனியஸான ஆளுங்களை ஸ்கூல்ல எப்பயுமே இறக்குவாங்க. இப்ப நடக்க போற எக்ஸாம்லயும் ரொம்ப ஜீனியஸான ஆளுங்க தான் உன்னோட எக்ஸாமினேஷனுக்கு வருவாங்க. ஒரு நேஷன்ல இருந்து வர ஆளுங்க கிட்ட அதிக அளவுல பெரிய ரிசோர்சஸும் இருக்கும். உங்களோட பவரும் அதனால பெரிய அளவுல இருக்கும். அதனால இதுக்கப்புறம் நடக்க போற அந்த எக்ஸாமினேஷன்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ இப்போ நடக்க போற இந்த எக்ஸாமினேஷன் இதுல, அதனால உங்க ஸ்கூல்ல நடக்க போற அந்த எக்ஸாமினேஷன் இதுல நீ ஃபர்ஸ்ட் பிளேஸை செக்யூர் பண்ணிட்டேன்னா என்னால உனக்கு ரெக்கமெண்டேஷனை கொடுக்க முடியும். பெரிய அளவுல உனக்கு உதவியாகவும் இருக்க முடியும். என்னது 10,000 ரேசஸ்க்கு இடையில அந்த வாரா, அது என்ன? அப்புறம் தான் ஆளுக்கு ஞாபகம் வருது, நம்ம சூஹான் ஒரு சின்ன பையனா இருக்கும் போது மான்ஸ்டர்ஸ்க்கும் ஹியூமன்ஸுக்கும் ஒரு பெரிய வார் நடந்திருக்கும். அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் அவங்க ட்ராஜரியில இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் அனாதையானா. அப்பதான் அங்கிளும் ஆன்ட்டியும் நம்ம ஹீரோவை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஞாபகம் வரும்போது ஆளு இன்னும் அங்க ஃபயர் அப் ஆகுறான். எனக்காக இல்லைனாலும் மத்தவங்களுக்காக நான் மத்தவங்களை இழக்க மாட்டேன். மத்தவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதுக்கு நான் பல மடங்கு மாஸ்டரஸாவும் ஸ்ட்ராங்காக தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஆளு சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் நடக்கும் போது பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கேம்புக்கு வருவாங்க. சும்மா பெரிய பெரிய டெக்னிக்கை அவங்க வந்து பண்ணும் போது நம்மளால அவனோட கண்ணை வச்சு அப்படியே காப்பி பண்றான். அந்த சம்பவம்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.